வேட்டவளம் மணிகண்டன், மாநில தலைவர், தமிழக விவசாயிகள் சங்கம், இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி. தமிழ்நாட்டில் 2020-26 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தினசரி சந்தை, வார சந்தை, அன்றாட சந்தை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களான நெல், மணிலா உட்பட விவசாய பொருட்களாகட்டும் அல்லது தாங்கள் வளர்க்கின்ற உப பொருட்களான ஆடு, மாடு, கோழி, மீன்களை போன்ற விற்பனை செய்துவிட்டு வருகின்ற பொழுது சந்தைகளுக்கு அருகிலேயே தேர்தல் பறக்கும் படை என்ற பெயரில் விவசாயிகள் தாங்கள் கஷ்டப்பட்டு விளைவித்த பொருட்களுக்கு உண்டான தொகையை பெற்றுக் கொண்டு வருகின்ற பொழுது அல்லது தாங்கள் வளர்த்த ஆடு, மாடு, கோழி, மீன்களை விட்டுவிட்டு அதற்கான பணத்தினை பெற்றுவிட்டு வருகின்ற பொழுது தேர்தல் பறக்கும் படை என்ற பெயரில் அவர்களை அந்த பணத்தை பிடுங்குவதும், குறிப்பாக விவசாயிகளை தரக்குறைவாக பேசுவதையும் நாங்கள் வன்மையாக இந்த தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம். அது சம்பந்தமாக இன்றைய தினம் தமிழகத்துடைய தேர்தல் ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து விவசாயிகளும் பாரத் சந்தையில் விட்டுவிட்டு வருகின்ற பொழுது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விட்டுவிட்டு வருகின்ற விவசாயிகளை தரக்குறைவாக பேசுவதை, பணம் பிடுங்குவதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பாரத் சந்தையில் விட்டுக்கிடும் போது அதற்கு ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அந்த மீது என்ன நடவடிக்கை? ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு புகார் கொடுத்த பொழுது தேர்தல் ஆணையம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கும், நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிடுவோம் என்று சொன்னார்கள், உத்தரவிட்டிருக்கின்றார்கள். என்னதான் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டாலும் கீழ்நிலை அதிகாரிகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேற்றைய தினம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காவலூர் அருகிலே ஒரு விவசாயி தன்னுடைய குடும்பத்திற்காக டைல்ஸ் வாங்குவதற்காக பணத்தை எடுத்துட்டு போறாரு. அதிலும் ஒருத்தரும் தனித்தனியா 20,000 30,000 எடுத்துட்டு போறாங்க. ஒரு டிரைவர் 490 ரூபாய் வச்சிருக்காரு. 490 ரூபாயை தேர்தல் அதிகாரி பிடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பேப்பர்லாம் கூட, அது தினமலர் பேப்பர்லாம் கூட வந்திருக்குது, நீங்க பார்த்திருக்கலாம். இந்த தேர்தல் பறக்கும் படைக்கு குறைந்தபட்சமான அந்த சிந்திக்கும் திறன் கூட இல்லையா என்பதை நான் வேதனைப்படுகின்றேன். நன்றி.